நீங்க பயத்தோடும் நடுக்கத்தோடும் உடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறாரு. அதாவது ரட்சிப்பு ஒரு நாள் அனுபவத்தோடு முடிந்து விடுகிறதல்ல. ஒரு நாள் ரட்சிக்கப்படுறோம், மறுபடியும் பிறந்துட்டோம், இயேசு பாவத்தை மன்னிச்சிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதங்க. முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ முடிவு பரியந்தம் ரட்சிப்புல நிலைச்சிருக்கணும், அதுல பிரயாசப்படணும். உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசம். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் வேதத்தை தியானிக்கிறது, ஜெபிக்கிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, சாட்சி சொல்லுவது. இதெல்லாம் செய்ய 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 நம்முடைய ரட்சிப்புக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். தினமும் ஜெபிக்கும் போது நம்முடைய உள்ளத்துல ஒரு பாதுகாப்பு, தின வேதத்தை தியானிக்கும் போது ஒரு பாதுகாப்பு. அப்போ நீங்க இயேசுவை நீங்க அறிவிக்க அறிவிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, சாட்சி சொல்ல ஆவியில பலன். அப்ப பிரயாசப்படுவது. உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படணும். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு அதில் ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார்.